மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒருவரை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த அருமையான காலை வேளைக்காக கர்த்தருக்கு மகிமையின் கனத்தின் துதியையும் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 17வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி இந்த பகுதியில் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பி இருக்கிறவர்களை, அந்த நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே எழும்புகிறவர்களை அவர் தம்முடைய வலது கரத்தினால் இந்த நாட்களில் அவர்களை தப்புவித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய அதிசயமான கிருபையையும் அந்த இடத்திலே விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நோக்கி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவரை நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக இந்த நாட்களிலே வருகிற சத்ருவானோன் போடுகிற நாச மோச சதி திட்டங்களை, அதுமல்ல விரோதங்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், அப்படியாக எழும்புகிற அந்த விரோதங்கள் நின்று அவருடைய வலது கரம் இந்த நாட்களில் என்ன செய்தாம், தப்பு வித்து ரட்சிக்குதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த வலது கரம் நமக்கு ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதுனால், அந்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை இந்த நாட்களில் நடப்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, இந்த வேத பகுதியில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த வேத பகுதியில் தெளிவாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரர் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லி வைத்திருக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய ரட்சிப்பு மட்டும் நமக்கு விளங்குவதில்லை, அவருடைய அதிசயமான கிருபைகளை அங்கே இந்த நாட்களிலே நமக்கு விளங்க பண்ணுகிறார். அவர் ரட்சிக்கிற வேளையிலே அவர் செய்கிற அதிசயமான காரியங்கள், அவர் செய்ய இருக்கிற அதிசயமான காரியங்கள் இந்த நாட்களிலே விளங்க பண்ணுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்திலே உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும் என்று ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்திலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படித்தான் இருந்தாலும் அனுதினமும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தை நாங்கள் யாரிடத்திலே கேட்கிறோம் என்றுதான் இன்றைக்கு முதலாவது ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்களை ஒரு மனுஷனிடத்திலே போய் கேட்போமா இருந்தால் அந்த காரியங்களை மனுஷனால் செய்து முடிக்க முடியாது. உலக பிரகாரமான காரியங்களை கூட சில வேளைகளிலே அவர்களால் செய்ய முடியாது. கடைசி நேரத்திலே அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் இந்த நாட்களிலே நம்மை கைவிட மாட்டார். அவர் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே சந்திக்கும்படியாக நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை எல்லாம் இந்த நாட்களில் தகர்த்தி இந்த நாட்களிலே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தாவீது ராஜா கர்த்தராகிய தேவனை இந்த நாட்களிலே நம்பி இருந்தார். அவருடைய நம்பிக்கையின்படி பாருங்கள், கோலியாத்தை எதிர்த்து நின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி பாருங்கள். அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு சின்னொரு கல்லினால் அங்கே என்ன செய்கிறது என்றால், கூழாங்கல்லினால் கோலியாத்தை, இந்த மலை போல் என்ற கோலியாத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அதாவது நெருக்கி பயப்படுத்தி பயமுறுத்தி ஒடுக்கி கொண்டிருந்த கோலியாத்தை ஒரே நொடியிலே ஒரே அடியிலே இந்த நாட்களிலே வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தியை போக்கினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தையிலே கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவரை நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்திலும் நின்று அவர் என்ன செய்கிறாராம், அவருடைய வலது கரம் இந்த நாட்களிலே நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய அதிசயமான கிருபையும் இந்த நாட்களிலே விளங்கப்படும். இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள்.
வாக்குத்தத்தங்களை நேசியுங்கள், வாக்குத்தத்தங்களை வாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை தியானியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை தகர்த்தி இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய வலது கரத்தினால் ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.